சிம்பு சாரோட கம்பேக்கை நான் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு போன படம் தான் தக் லைஃப். மணிரத்னம் சார் மூவில எப்படி ட்விஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியே டைனோ கிருஷ்ணகிரிலயும் ட்விஸ்ட் இருக்கும். இந்த படத்தோட ட்விஸ்ட் எங்க இருக்குன்றத நான் இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். எல்லா தமிழ் படத்திலுமே ஹீரோவா பார்ப்போம், வில்லனா பார்ப்போம். ஆனா இந்த தமிழ் படத்துல ரெண்டு ஹீரோவுமே ஹீரோவும் பாக்குற மாதிரி இருக்கும், வில்லனாவும் பாக்குற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு சுத்தமா புரியல. ஏன்னா இது மணிரத்னம் சாரோட மூவி, அப்படிதான் இருக்கும். இந்த மூவில எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல் கொடுத்திருந்தாங்க. முக்கியமா இந்த மூவில பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ்ல அதுவும் ஏஆர் ரஹ்மான் சார் போட்டிருந்தது ரொம்பவே சூப்பரா இருந்தது. இன்டர்வெல்லே கமல்ஹாசன் சார்லாம் இறந்து போற மாதிரி சீன்ஸ் இருந்தது. நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் தான் மூவியே ஆரம்பிக்க போகுதுன்னு. அப்புறம் என்ன, நம்மளுக்கு எப்பயுமே ஃபேவரட்டான பாப்கார்னை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இன்டர்வல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் பார்க்க போயிட்டோம். இந்த மூவில இருக்க ஒரு பெரிய அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் எப்போன்னு பாத்தீங்கன்னா கடைசி 7 நிமிஷம் கிளைமேக்ஸ்ல தான் இருக்கு. சோ எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்மே இல்லாம தியேட்டர்ல போய் பாருங்க, ஃபேமிலியா போய் பாக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான கேங்ஸ்டர் பிலிம் தான் சொல்லணும். சோ இன்னும் என்னங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த மூவி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு என்னப்பா தக் லைஃப் மூவிக்கு போமா அப்படின்னு கேளுங்க.